ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக்னேஷ், அவளை தடுத்து நிறுத்து. அவ குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? நீங்களும் ஒரு தாய் தானே. பெத்த தாய் கண் முன்னாடியே தான் குழந்தைக்கு இன்னொரு தாய் பால் கொடுக்கறத எந்த தாயால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? ஏய், எவன் ஏத்துக்கலங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அவ என் பேரனுக்கு பால் கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியாது. என்னங்க பேசுறீங்க? அத சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அது அவ குழந்தை. விக்னேஷ், என்னடா பாத்துட்டு இருக்க? குழந்தைய விட்டு வந்து வாங்கடா. பாருங்க, குழந்தைய பெத்தவாவ அவளை இந்த விஷயத்துல தடுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏய், பெத்த அப்பனுக்கு இருக்குடி. விக்னேஷ், போடா, அவளை தடுத்து நிறுத்து. விக்னேஷ் சொன்னா கேளுங்க. வேண்டாம். கைய விடு சொல்றல. கைய விடு. விடுடா கைய. என்ன பண்றீங்க? சொல்லிட்டு இருக்கல்ல. சொன்னா என்னோட குழந்தை. விடுங்க, என்னோட குழந்தை. தடுக்கிறதுக்கு யாரு? ஏன் சொன்னா கேளுங்க கைய. நிறுத்துங்க. எழு, இப்படி வாங்க. என்ன நடக்குதுங்க? ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா வேற ஏதாவது நினைச்சீங்களா? இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கயல், என்ன பிரச்சனை? சாரி டாக்டர். நான் சொல்றேன், குழந்தையோட அம்மா இருக்கும்போது இவங்க வேற யாரையும் கூட்டு வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ண பாக்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? மிஸ்டர், என்ன இதெல்லாம்? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கான். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். இந்த வயசுல குழந்தைக்கு தாய்ப்பாலுங்கிறது ஆகாரம் மட்டும் இல்ல, அவங்க உடம்ப பாதுகாக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு வேற யாரையும் ரெடி பண்ணீங்க? டாக்டர், குழந்தைக்கு தாய்ப்பால் தானே தேவை. அது யார் கொடுத்தா என்ன? என்னங்க பேசுறீங்க? பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி இருக்கீங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு சரின்னு படுதா? குழந்தைக்கு அவங்க அம்மாவே தாய்ப்பால் கொடுக்கட்டும். உங்க பிரச்சனையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. இது ஹாஸ்பிட்டல். உங்களால மத்த பேஷண்ட்டுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அதை மீறி பிரச்சனை எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஐயோ, பால் கொடுத்துட்டியா தேவி? கொடுத்துட்டேம்மா. ஏய், அதான் பால் கொடுத்துட்டல. குடு குழந்தைய. வாங்கம்மா. குடு குழந்தைய. குடு சொல்லல. சொன்னா கேளுங்க. இருப்பான். குழந்தைய புடிக்க பார்த்தா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அம்மா, ஏன் குழந்தைமா? பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால குழந்தைக்கு தான் பிரச்சனை ஆகும். முதல்ல குழந்தைய தேவி கிட்ட கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. என்ன டாக்டர் சொன்னதை கேட்டு குழந்தைய கொடுத்துருவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் முடியாது. என் குழந்தை என் கூட தான் இருப்பான். இவனை யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என் குழந்தை கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனல. உன்கிட்ட இருந்ததுனால தான் இன்னைக்கு என் குழந்தை ஹாஸ்பிடலுக்கு வர நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா உன்கிட்ட விட்டு வைக்க முடியாது. என் குழந்தை என் கூட தான் இருக்கணும். விக்னேஷ், என்ன பண்றீங்க விக்னேஷ்? குழந்தைய கொடுங்க. இங்க பாருங்க, என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வீணா பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. விக்னேஷ், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?